ஆன்மீகம் என்றால் என்ன? அது ஒரு இறை அறியும் பாதை. இல்ல. அது தன்னை அறியும் பாதை. இல்ல. அது ஆன்மாவை அறியும் பாதை. இப்படி சிந்திக்கத் தெரிந்தவர்களால் சொல்லப்படுவது உண்டு. ஆன்மீகம் என்றால் என்ன? ஒவ்வொரு மதமும் இந்த ஒரு கேள்விக்கு பல்லாயிரம் புத்தகங்களால் பதிலளித்து விட்டது. அனைத்தும் நாம் அறிந்ததே. ஆனாலும் எந்த மதத்திலும், எந்த மதத்தின் நபர்களிலும், எந்த மத தலைவர்களிலும் மன அழுத்தங்கள், மன குமுறல்கள், மன வேதனைகள் இல்லாமல் இருந்ததுண்டா? அடுத்ததா, இப்படி மன அழுத்தங்கள், மனக்குமுறல்கள் இத தாண்டி ஒரு வகையில சராசரி மனிதன் தனக்கு தப்பித்துக் கொள்ளும் இடமாகவும் இத பயன்படுத்துவது ஆன்மீகத்த தான். இங்க வந்துட்டா நிம்மதி கிடைச்சிரும். இங்க வந்துட்டா ஏதோ ஒண்ணு கிடைச்சிரும். இங்க வந்துட்டா தன்னுடைய வறுமை போயிடும். இங்க வந்துட்டா தன்னோட கஷ்டம் போயிடும். இங்க வந்துட்டா தன்னோட தேவைகள்லாம் தீந்துரும். இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளோடு, இந்த எதிர்பார்ப்புகளை தந்து நம்மை ஈர்ப்பதற்கு நாம வச்சுட்ட இன்னொரு பேர் தான் ஆன்மீகம். என்னோட ஒரு கேள்வி, எத்தனை வருடங்கள் நாம் தியானம் செய்கிறோம்? எத்தனை வருடங்கள் இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறோம்? எத்தனையோ வருடங்கள் என்னென்னமோ அனுபவங்கள் எல்லாம் பெற்றிருப்போம். பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வேற நீங்க தொழுதிருந்தாலும் சரி, இல்ல சர்ச்சுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாலும் சரி, சதா தஸ்விக் மரியை ஊற்றிட்டு இருந்தாலும் சரி, சதா பொழுதும் ருத்ராட்ச மாலையை ஊற்றிட்டு இருந்தாலும் சரி, சதா பொழுதும் பைபிளை வச்சுட்டு ஸ்தோத்திரங்களை தஸ்விக் மணியா ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட துன்பங்கள் போயிருக்கா? அது என்னமோ வந்துகிட்டு தான் இருக்குங்கிறது தான் பதிலா இருக்கு. எந்த ஆன்மீக அமைப்புகளாலுமே, எந்த ஒரு மதங்களாலுமே மனிதனுக்கு துன்பம் தராத பாதைன்னு ஒண்ணு இதுல போனா உங்களுக்கு துன்பமே வராதுன்னு சொல்ல முடியுமான்னா அப்படி இல்ல. அப்ப இங்க ஒரு விஷயம் என்னன்னா நிம்மதி. அதானி, அம்பானி எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்துல மிக, 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 மிக சாதாரண ஒரு ஏழைய எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்கள்ட்டயும் கவலை இருக்கு, இவங்கள்ட்டயும் கோபம் இருக்கு, இவங்கள்ட்டயும் சந்தோஷமின்மை இருக்கு. நி நிம்மதி தேடுறாங்க. அங்கேயும் நிம்மதி தேடுறாங்க. அங்கேயும் துக்கப்படுறாங்க. அங்கேயும் கொந்தளிப்பு இருக்கு. அங்கேயும் வேதனை இருக்கு. அங்கேயும் வலி இருக்கு. இப்ப கீழ உள்ள நாம நெனைக்கிறோம், இதெல்லாம் வந்தா எல்லாம் தீந்துரும்னு. ஆனா அவங்க நெனைக்கிறாங்க, இதெல்லாம் வந்தாலும் ஒண்ணும் தீரல. இப்ப வேற எங்க தான் தீர்வு இருக்குன்னு.
அப்ப நம்மிடம் இல்லாததை கொண்டு அதையெல்லாம் அடைஞ்சிட்டா, அதெல்லாம் நிம்மதின்னு நாம ஒரு பொய்யா நாம நெனச்சுக்கிறோம். அப்படி இதெல்லாம் அடைஞ்சவங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்களான்னு பார்த்தா, அப்படி எதுவும் இல்ல. அப்ப வாழ்க்கையில அடிப்படையான ஒரு விஷயம் நிம்மதி. இந்த நிம்மதி கிடைச்சிருக்கா? வேற எதுவும் வேண்டாங்க எனக்கு. இந்த நிம்மதி கிடைச்சா போதும். ரியலா உண்மையிலே அதான். நிம்மதி இருந்தா போதும். அப்பாடா! எனக்கு அத பத்தி கவல இல்ல. இன்பமோ, துன்பமோ, அந்த கடவுள அடையணும், அத அடையணும். இதெல்லாம் நிம்மதி மனசுல. இந்த மறுமைக்கான பயம் அப்படி வந்து ஆட்டுமோ, இப்படி வந்து செய்யுமோ, அப்படி வந்து செய்யுமோ, இதெல்லாம் இல்ல. நிம்மதி வேணும் எனக்கு. அப்ப நிம்மதின்னா எங்க இருக்கு? ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ரியலாகவே ஒரு ஆன்மீகத்தின் விடை அப்படிங்கிறது நிம்மதிக்கான பயணம் தான். சரி, ஆன்மீகத்துல முதல்ல நமக்கு சொல்லுவது என்ன? இறைவன் தான் சுப்ரீம் ஹீரோ. சூப்பர் ஹீரோ. எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது. அல்லவா? சரி. அப்ப இறைவன் ஒரு ஹீரோ. நாம ஒரு சாதாரண மனிதர். அப்ப இறைவன் பெரியவன், நாம சிறியவர். ஓகே. அப்ப அவர அணுகி அவரு சொன்ன பாதையில அந்த மதங்கள் வழியா என்னென்ன குடுத்துருக்காரோ, இஸ்லாமியத்துக்கு ஒரு வழி, இந்துயிசத்துக்கு ஒரு வழி, கிறிஸ்துவத்துக்கு ஒரு வழி, யூதர்களுக்கு ஒரு வழி, இஸ்ரவேலம் இப்படி ஒரு வழின்னு நெறைய இருக்கு. அவரவர்களுக்கு தெரிந்த அளவில் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில இந்த பயணிச்சா, இறைவன சந்தோஷப்படுத்தும். அப்ப சந்தோஷப்படுத்துனா, இறைவன் நமக்கு நல்லதெல்லாம் செய்வார். இப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு ஆரம்ப நிலை மனம். மெல்ல மெல்ல இந்த நிலை மனத கடந்து, அவன் வேற இல்ல, நாம வேற இல்ல. அவன் நம்மிலிருந்து பிரியவே இல்ல. அப்ப அவன நாம அடையணும். அப்படின்னு நெனச்சு, அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது தியானம், யோகம், முன்னாடி பக்தி, வழிபாடு, இபாதத்துகள், வணக்கங்கள் இதெல்லாம். இப்ப கொஞ்சம் திக்ரு, தியானம் மற்றும் யோகம் அப்படின்னு மெல்ல, மெல்ல, மெல்ல பயணப்படுறாங்க. அப்ப ஆன்மீகம்னா உடனே எல்லாரும் தெரிஞ்சதெல்லாம், நாங்க யோகால இருக்கோம். நாங்க தியான கிளாஸ்ல இருக்கோம். நான் கரெக்ட்டா வாரம், வாரம் சர்ச்சுக்கு போற மாரி, வாரம், வாரம் ஜும்மாக்கு போற மாரி, வாரம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற மாரி, நாங்க வாரம், வாரம் நாங்க யோகா கிளாஸ்க்கு போயிடுவோம். முடிஞ்சு போச்சு. அதே வாரம், வாரம் தான் வந்துட்டுருக்கு இங்கேயும். ஒரே வித்தியாசம் இடம் மாறியிருக்கு அவ்வளோதான். முன்பு பள்ளிவாசல், முன்பு சர்ச்சு, முன்பு கோயிலு, இப்ப யோகா கிளாஸ் அவ்வளோதான். இந்த நபர் அப்படியே தான் இருக்காரு. சரி. இப்ப அப்படி எல்லாமே முயற்சி எடுத்துக்கொண்டே வர்றாங்க. ஆன்மீகங்கிற பேர்ல முயற்சி எடுத்துக்கொண்டே வர்றாங்க. ரியலா ஒரு கேள்வி பாருங்க. எடுத்த உடனே சொல்லும் கடவுளை அடைதல். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும், துன்பத்திற்கும், துயரங்களுக்கும் நீங்க விடை தேடணும்னா கடவுள அடைஞ்சுட்டா போதும். ஓகே. அப்பாடா! பிரச்சனை இல்ல. அப்ப கடவுள அடைய முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர அடையிறது அவரு என்னமோ முயற்சி பண்ண தூரமாயிட்டே போறார். எவ்ளோ நேரம் உட்கார்ந்தாலும் தூரமாயிட்டே போறார். இன்னும் வெறி பிடிச்சு ஓடுனாலும் தூரமாகுறார். என்னடா இது முன்பாவது கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு. இப்ப தியானம் பண்ண இருக்கிற நிம்மதியும் போயிடுச்சு. இன்னும் எப்பதான் அத அடையிறது? வாழ்நாள்ல முக்காவாசி பொழுது இப்படியே போயிடுச்சு. தியானம், தியானம், தியானம்னு இன்னும் அது வந்து சேரலன்னா, அப்ப என்னதான் செய்யறதுன்னு கவலைப்பட்டவங்க எவ்வளோ பேர்? கவலைப்படுறவங்க எவ்வளோ பேர்? அப்ப கடவுள முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்,
இந்த தியான மார்க்கத்துல, இந்த திக்ரு மார்க்கத்துல ஆரம்பத்துல வந்து சேரும்போது, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் விஷயம் என்ன? இறைவனை அறிதல், இறைவனோடு ஒன்றுபடுதல், இறைவனில் கலந்து விடுதல். அந்த கலந்து போம்போது, அந்த சேர்க்கத்தான் 1000 கோடி பெண்களோடு கூடுவது போன்ற, ஆண்களோடு கூடுவது போன்ற இன்பம். இப்படிலாம் சொல்லப்பட்டு, சொல்லப்பட்டு, ஆஹா! ரைட். அப்படியே அதனோடு ஒன்று கலந்துருவோம். ஓகே முயற்சி. இப்படி எல்லாம் சொல்லப்படும்போது, ஒண்ணு வச்சிருப்போம். அவன அடைஞ்சிடணும் அப்படின்னு. சரின்னு தீவிரமா தியானம் பண்றோம், தியானம் பண்றோம், திக்ரு பண்றோம், திக்ரு பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், என்னென்னமோ பண்றோம். பண்ணிக்கொண்டே இருக்கான், பண்ணிக்கொண்டே இருக்கான், பண்ணிக்கொண்டே இருக்கோம். திரும்பி ஒரு ரிவர்ஸ்ல கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ஆரம்பத்துல சொல்லப்பட்டப்ப, அந்த அடைப்படும் அடையப்படும் தூரம் இவ்வளோ தான் இருந்துச்சு. இறைவன் இங்க இருக்கார். நம்ம அத அடையணும் அப்படின்னு. சரி. இப்ப இப்பயும் அப்படியே தான் இருக்கு. இப்ப இவ்வளோ கால முயற்சி என்னாச்சு? ஏன் நெருங்க முடியல? நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன். இந்த மாட்டு கொம்புல இந்த வண்டி மாடு இருக்குல்ல, அந்த வண்டி மாட சில நேரம் போகாது. அப்ப மாட்டு கொம்புக்கு ஒரு கிடை மட்டமா ஒரு குச்சிய கட்டி, அந்த குச்சியோட மொனையில ஒரு புல்லு கட்ட தொங்க விட்டா போதும். இப்ப அந்த மாட்டு கண்ணுக்கு அந்த புல்லுக்கட்டு தெரியும். அது இந்த தலைய தூக்கி அப்படி இழுத்தா, அத சாப்பிடுறதுக்கு ஒரு 2 அடி தள்ளி இருக்கும். இப்ப அது என்ன பண்ணும், அத சாப்பிடுறதுக்காக போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் சாப்பிட முடியாது. ஆனா போய்க்கிட்டே இருக்கும். அதுபோல ஆரம்பத்துல இங்க வந்தப்ப நெனச்சோம். அத அடைஞ்சிடணும் அப்படின்னு. இன்னும் இப்பயும் அடைஞ்சிடணும்னு நெனச்சுட்டே இருக்கோம். ஆனா பல பல அனுபவங்கள்லாம் பெற்றுட்டோம். நெறைய ஒலி அனுபவம், நாத அனுபவம் மற்றும் இந்த மற்ற இந்த பல்வேறு பல்வேறு அனுபவங்கள் அப்படியே எடையற்று சில நேரம் இந்த உடம்ப விட்டு மெல்ல அப்படியே மிதந்த அனுபவமும் கூட. இப்படி ஓகே. ஆனா, நாம நெனச்ச அந்த முடிவு அந்த மாட்டுக்கு முன்னாடி தொங்குற புல்லுக்கட்டு மாரி நமக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கே. ஏன்? ஒரு கேள்வி வரும். என் தேடல்ல தப்பா? வேற எங்க போய் நான் தேடுறது? ஒரு கேள்வி இயல்பா வரும். இப்பதான் நம்முடைய முந்தைய கால, பழைய கால நூல்கள்ல ஒரு வார்த்தை வரும். தத்துவமசி. என்ன அது? நீ தான் அது. முடிஞ்சு போச்சு. அதாவது தத்துவமசி. தத்துவம் அசி. அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாகலாம் அல்ல. இதை செய்தால் நீங்கள் அதுவாகலாம். இப்படிதான் வந்தோம். நான் ஏற்கனவே நிறைய தடவ கேட்டுருக்கேன். வீட்ல ஒரு ரவா கிச்சடி ரொம்ப சாஃப்ட்டா பீன்ஸு அது இது கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா சாஃப்ட்டா ஒரு கிச்சடிய செஞ்சு வச்சுட்டோம். ஓகே. இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்துட்டோம்னு வச்சுங்க. மதியம் போறோம். இருக்குது அங்க கிச்சடிகள் இருக்கு. இப்ப அந்த கிச்சடிய திரும்ப கிச்சடியா ஆக்கணுமா? ஆக்க வேண்டியதில்ல அல்லவா? ஏன்? ஆல்ரெடி அது கிச்சடி தான். அதுதான் இது சொல்லுது. தத்துவமசி. யோவ்! ஆல்ரெடி நீ அதுதான்யா.
அப்படிங்குது. என்னங்க இது? அப்பயே சொல்லியிருந்தா இவ்ளோ தூரம் ஓடி வந்திருக்க மாட்டேனேங்க. எவ்ளோ தூரம் ஓடி வந்துட்டேன். இப்ப போய் அத சொல்றீங்கன்னு, அப்பயும் அததான் சொன்னேன். நீ காதுல வாங்கலையா? நான் அத அடையணும், அதனோடு கலக்கணும். அது அப்படியே என்னிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயமா பாவனை பண்ணி பிரம்மாண்டப்படுத்தி அத அடையணும், அத அடையணும், அத அடைஞ்சுட்டா எல்லாமே ஜீவன் பலம் வந்துரும். இது போன்ற நிறைய இந்த கற்பனைகளோட நீ போன. அப்பயும் நான் சொன்னேன், நீ கேட்கல. அப்படிங்கிறாரு இவரு. நீ தான் அதென்ன என்ன? யாரு இவ்ளோ முயற்சி எடுக்கிறீங்களோ, யாரு இவ்வளவு இந்த வணக்க வழிபாடுகள செய்றீங்களோ, யாரு இவ்வளவுலாம் இறைவனுக்காக உருகுறீங்களோ, அந்த நபர் இந்த உடல் இல்ல அந்த உணர்வு தாங்க இறைவன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த வேதங்கள்ல ஒண்ணு சொல்லுது. அப்படியா? அப்படின்னா அது எப்படி இருக்கு? ஒரு கேள்வி. இங்க நீங்க பகல்லேன்னு நைட்டு வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்குது. ஆமா. இதெல்லாம் உணர்றீங்களா இல்லையா? ஆமா. சரி, ஓகே. நைட்டு தூங்குனீங்களா? ஆமா. கனவு வந்துச்சா? இல்ல. சரி. தூக்கம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப சுகமா இருந்துச்சு. ஏங்க பகல்ல நடந்ததெல்லாம் உணர்ந்தது நீங்கன்னு சொன்னீங்க. இரவுல நீங்க ஆஃப் ஆயிட்டீங்கன்னு சொல்ட்டீங்க. இரவுல உங்களுக்கு சுயநினைவு இல்ல. அப்புறம் தூக்கம் மட்டும் எப்படி சுகமா இருந்ததுன்னு சொல்றீங்க? அப்ப சுகமா இருந்தத உணர்ந்தது யாரு? அததான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாங்க. உனது அகமே, அந்த உணர்வே இறைவனாக இருக்கிறது. அவ்வளவுதாங்க. அல்லாஹு. இந்த உணர்வு தான் இறைவனா? இப்ப எங்க பிரச்சனை வந்துச்சு? அங்க, இங்க, இங்க வானத்துல அப்படி, இப்படி ஏகப்பட்ட கதைகள் கேட்டு, அது கேட்டு, இது கேட்டு, என்னென்னமோ முடிச்சு வச்சு, அது வச்சு, இது வச்சு, ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் ஒருத்தர் காத்துல மிதக்கிறாரு, ஒருத்தர் இது அடைகிறாரு. அவனோட அந்த பிரம்மாண்டமான 7 வானம் அதெல்லாம் தாண்டி போய் அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுன்னு வச்சிருந்த கற்பனை எல்லாத்தையும் உடைச்சுட்டு, இந்த உணர்வு தான் நீங்க இறைவன்கிறீங்க. அடுத்த ஒரு கேள்வி. இந்த உணர்வு தான் இறைவனே! இதுல கொஞ்சம் நஞ்சம் வரலையே! கூவம், குப்பை அவ்வளவு அசிங்கம்லாம் பல நேரம் வருதே! பல நேரம் குற்ற உணர்வாவே வந்துருது. ச்சீ! நம்ம வயசுக்கு, நம்ம தகுதிக்கு, நம்ம தராதரத்துக்கும் இது போன்ற கேவலமான எண்ணங்கள்லாம் வரலாமா? இப்படிலாம் வந்துருச்சேன்னு வேற குற்ற உணர்வு வருதே! கெட்ட எண்ணங்கள்லாம் அழிக்கணுமே! இதெல்லாம் அவன்ட்ட இருக்கா? ரொம்ப தப்பிச்சுக்காதீங்க. இந்த உணர்வு அவன்தான். சரி, சரி. வேற? இந்த வந்து போற இந்த எல்லா உணர்வும், இந்த உலகத்தால் இந்த ஜெனடிக்ஸா நாம சேர்த்து வச்ச சேகரிப்பு. இந்த சேகரிப்ப தான் நாம நெனச்சுக்கிறோம். எப்படி? டேய்! இவ்ளோ நேரம் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண வள 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 கொல கொலன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ வந்த கரெக்ட்டா பாயிண்ட் அடிச்ச பாரு பாயிண்ட். உனக்கு சரியான மூளடா! அப்படின்னு ஒருவர் உங்கள்ட்ட சொல்றாருன்னு வச்சுங்க. உடனேமேட்டு, ரைட் நமக்கு நல்லா பேச வருது போல் இருக்கு. ரைட். ஆ நான் ரொம்ப அப்படியே ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ற மாரி பேசக்கூடியவன். ரைட். எவ்வளவு பேருக்கு நீங்க இவ்வளவுலாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க மகா பெரிய ஒரு இயற்கை குணம் கொண்டவர். ஓ! நமக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கோ! ரைட்.
ஆ சரி, ஓகே. நீங்க எவ்ளோ பெரிய நல்லவர். ஓ! நான் நல்லவர் போல இருக்கு. இப்படி ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா இந்த சமூகம் தருதுல்ல பிம்பங்கள். அது என்னமோ தெர்ல. வீட்ட வீட்டுக்குள்ள வந்தா அவ்ளோ நீட்டா இருக்கு. ஒரு ஜாமான் கூட எங்கேயும் தேவையில்லாம வெளிய இல்ல. கரெக்ட்டா எல்லா இடமும். காலையில தான் வர்றேன். இந்த நைட் எல்லாமே பிள்ளைங்க அது எல்லாமே போட்டிருக்கோம் அங்கங்க. ஆனா அவ்ளோ நீட்டா இருக்கே. ரொம்ப வீட்ட நல்லா நிர்வகிக்கிறீங்க. ஓ! நம்மட்ட அந்த நிர்வாக திறன் இருக்கு போல்ருக்கு. ரைட். ஓகே. ஆனா நானும் இந்த சாம்பார் வைக்கிறேன். அதே மசாலா தான் வைக்கிறேன். ஆனா நீங்க வைக்கிற மாரி ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குதே! ஓஹோ! ரைட், ரைட், ரைட். அப்ப நாம வச்சா இப்படி இருக்கும் போல்ருக்கு. இதுதான் நம்ம கேரக்டர் போல்ருக்கு. ரைட், ரைட். ஆனா உண்மையிலேயே நானும் இழுத்து இழுத்து இந்த ராகத்த பார்க்குறேன். இந்த தொண்டை வளைய மாட்டேங்குது. அப்படியே தார் ரோடு மாரி நேரா போகுது. இந்த பக்கம் இறங்கவும் மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது. சுத்தி ஏத்துறதும், இறங்குறதும் ஆனா உங்களுக்கு 2 கட்ட, 4 கட்டன்னு அழகா ஏறி, ஏறி, ஏறி பூந்து, பூந்து விட நல்லா பாடுறீங்க. ஓஹோ! நல்லா பாடுவணும். சரி, 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 சரி. இப்ப இது போன்று நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தால் நமக்கு சொல்லப்படும் பொழுது, இதெல்லாம் நாமன்னு நெனச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இதுல ஒரு ஆளு உங்கள கெட்டவர்ன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க நல்லவர்ன்னு நெனச்சிருந்த உங்களுக்கு குண்டு விழுந்தா மாரி ஆயிடும். இவரு எப்படி என்ன சொன்னாருன்னு, அந்த இடத்த ப்ரூவ் பண்ணி உங்கள திரும்பவும் நல்லவர்ன்னு மத்தவங்கள்ட்ட காட்டுற வரைக்கும் தூக்கம் போயிடும். என்ன ஆச்சு தெரியல, இன்னைக்கு சமையல சொதப்பிட்டீங்க அப்படின்னாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆகா, ஆகா நல்லாத்தானே சமைச்சேன். சரின்னு திரும்பவும் கரெக்ட்டா அந்த மாரி சமைச்சு சூப்பர்ன்னு சொல்ற வரைக்கும் இங்க ஒரு நிம்மதி போயிடும். ஆக பொழுது விடிஞ்சு பொழுது போனா, இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்ட நம்மை பற்றிய அந்த கருத்துக்கள ஃபில்லப் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கோங்கிற ஒரு மாயையில இருக்கோங்கிறத நாம உணர்ந்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆன்மீகம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். சைக்காலஜிக்கா தான். நீங்க எந்த ஈகம் சொன்னாலும் சரி. இங்க மனசே இல்லாம எதுவுமே இல்ல. அப்படின்னா அப்படின்னா, இந்த மனசால தான் எல்லாமே. அப்ப இன்பம், துன்பம் உங்கள பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க ரொம்ப திமிரு. உங்களுக்கு தமிழே வராதா? எப்ப பேசினாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களே! ன்னு. அட ஆண்டவனே! நான் ஒரு பக்கம் சொல்றாங்க, உண்மையிலே நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன். நான் டபுள், டபுள், டபுள் டிகிரில போயிருக்கேன். உங்க அளவுக்கு அப்படியே ஸ்டைலிஷா என்னால பேச முடியல. நல்லா பேசுறீங்க. ஓ! சரி, 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 சரி. ஓகே, ஓகே. இல்ல அது இயல்பா வந்துருச்சு சின்ன வயசுல. அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுடுவோம். இங்க உள்ளுக்குள்ள மகிழ்ந்தது, அங்க உள்ளுக்குள்ள துன்பப்படுது. இது போல ஒவ்வொரு கேரக்டர்களும் இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பால் துன்பம், இன்பம், துன்பம், இன்பம்னு அனுபவிச்சுட்டே வர்றத பாருங்க. இப்ப பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருக்குன்னா, நம்மை சுற்றி உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உணர்வுங்கிற உண்மைய சுத்தி இருக்கிற லேயர்ல தான். ஒரு நிகழ்வு நடக்குது. ஒருவருக்கு அது துன்பமா தெரியுது. இன்னொருவருக்கு அது ஒண்ணுமே தெரியல. சாதாரணமா கடந்து போயிறாரு. அப்ப அவருக்கு மன வலிமை இருக்கு, இவங்களுக்கு இல்லன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப ஒரு நிகழ்வ அவரு எப்படி எடுத்துக்கிட்டாரு, இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இங்க தான் விஷயமே. அதாவது
அங்கேன்னு வீட்டுக்கு வர்றீங்க. நீங்க ரொம்ப விலை உயர்ந்ததா, பொக்கிஷமா நெனச்ச ஒரு பீங்கான்ல செய்யப்பட்ட ஒரு பொருள் உடைஞ்சு கிடக்கு. சரி, அல்லது ஒரு இப்ப நல்ல பெரிய டிவி. உள்ளதிலேயே பெரிய டிவி. பாதி தியேட்டர் 52 இன்ச்சஸ்லாம் இல்ல. அதையும் தாண்டி ரொம்ப பெருசு. அட்வான்ஸ் நல்ல மாடல் எல்இடி டிவி. வீட்ல வச்சுட்டுங்க. எல்லாம் தியேட்டர் மாரி பார்த்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஸ்பீக்கர், அந்த பக்கம் ஸ்பீக்கர், அந்த பக்கம் ஸ்பீக்கர்லாம் வச்சு. டால்பி மாரி வச்சு எல்லாம் பார்த்துட்டுருக்கேன். சரி ஒரு நாள் வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வரும்போது எல்லாம் தலைய தாழ்த்திட்டு போயிட்டே இருக்கு. என்னடா சரின்னு போய் நியூஸ் பார்க்க டிவி போறேன், டிவி ஆனாங்கல்ல. டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்குங்க. வந்துச்சு கோபம் உங்களுக்கு. எவ்வளோ ரேட்டு அச்சா புச்சான்னா வந்து குதிச்சு அங்க பார்க்குறீங்க, இங்க பார்க்குறீங்க, இங்க பார்க்குறீங்க. மெல்ல உங்க கணவரோ அல்லது உங்க வீட்டுக்காரங்களோ, "ஏங்க ஏங்க சத்தம் போடாதீங்கங்க. பாவம் நேத்து வந்த நம்முடைய பேர புள்ள அவன் எதேர்ச்சையா பட்டுடுச்சு வேணுக்கு ஒண்ணும் செய்யல. அந்த ஃபேன திருப்பும்போது, அது தூக்கிட்டு வரும்போது இ இடிச்சிருச்சு. எதுவும் சொல்லிடாதீங்கன்ன உடனே அப்படியே ஆஃப் ஆயிர்றீங்க. அவன் புண்பட்டுருவான். சரி, சரி. அதனால என்ன? அது பரவால்ல. ஓகே. அது போதும். வீடே நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க, "சரி பரவால்ல, பரவால்ல. இங்க வாடா. இங்க வாடா தம்பி. என்னடா டிவி வாட்ச்சா? அது வாங்கிக்கலாம் பரவால்ல. நீ வா." அப்படின்னு இப்ப கொஞ்ச ஆரம்பிச்சுட்டீங்க. ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனா, அதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ஷன் பண்ணீங்க? அதுக்கு பின்னாடி எப்படி ரியாக்ஷன் பண்றீங்க? விஷயம். இதுக்கு பேரு ஆன்மீகமா? லௌகீகமா? அப்படி ஒண்ணே இல்லைங்க. நம்ம பிரிச்சுக்கிட்டோங்க. ஆன்மீகம், லௌகீகம் அப்படி இப்படி பிரிச்சு, பிரிச்சு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு கோடு பிரிச்சுட்டு இருந்தோம். நமக்கு எப்போதும் புத்தியே, என் வீடு, உன் வீடு, என் பொருள், உன் பொருள், என் நாடு, உன் நாடு, என் மொழி, உன் மொழி இப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு, பிரிச்சு பார்த்தே ஆன்மீகம் வேற, இந்த வாழ்க்கை வேறன்னு பிரிச்சு வச்சு நம்ம வச்ச பேர் தான் லௌகீகம், ஆன்மீகம்னு. சரி, ஓகே. இப்ப இந்த உணர்வே அகம் பிரம்மாஸ்மி. இந்த உணர்வே அவனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது, அவன் தான் இருக்கான். ஆனா எனக்கு தெரியல. ஏன்? என்ன சுத்தி அவ்வளோ லேயர போட்டு வச்சிருக்கேன். சரி. எனக்குள்ளேன்னு வருதுல்ல, அத வச்சு நான் உருவாக்கி வச்சுக்கிட்டேன். சரி, ஓகே. இப்ப அத எப்படிதான் என்னதான் பண்றது? அதுக்கு இன்னொரு விதத்துல வந்துச்சு பதிலு. பிரக்ஞான பிரம்மம். உனக்குள் எப்பொழுதும் நீ உறங்கினாலும், உறங்காவிட்டாலும். இதுல 2 உறக்கம் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது இரவு நேர உறக்கம். ஆனா, நீங்க சில நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, "சுதாரிப்பாருடாம்பாங்க." அது என்ன சுதாரிப்பு? ஏதாவது ஒரு எண்ணமோ, மற்றவர்கள் யாராவது நம்மள ஏமாத்துற அளவுக்கு கவனமா இருக்கணும். ஸோ, உனது பிரஞான பிரம்மம் உன்னில் உணர்வாக இருக்கிற அந்த இறைவன் பிரக்ஞையாக இருக்கிறான். எப்படி இருக்கான்? விழிப்போடு விழித்த தன்மையிலே இருக்கிறான். இப்ப குர்ஆன்ல ஒரு வாசகம் வரும். அவனுக்கு சிறு தூக்கமோ, பெருத்தூக்கமோ அதெல்லாம் இல்ல. அது விழித்தது விழித்தது தான். அது எப்பொழுதுமே விழிப்போடையே இருக்கு. அதனால தான் நாம தூங்கிட்டாலும், அது உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இந்த சுவாசத்த அதுதான் இழுத்து விடுது. இந்த கண்ணுகிட்ட ஒரு ஏதோ வண்டோ, ஏதோ ஒண்ணு வருது. டக்குன்னு கண்ண மூடுது அதுதான்.
இங்க உள்ள இந்த லங்ஸுக்குள்ள ஒரு நாரோ ஏதோ போயிட்டா அவ்வளவுதான் போயிடும். லங்ஸ் கெட்டு போயிடும். போக விடாம அது கொஞ்சம் எப்படியோ ஒரு டஸ்ட் உள்ள போன உடனே, அடுத்து ஒரு நீர்மத்த சேர்த்து ஒரு தும்மல் போடுது. அப்படி போடும்போது அந்த நீர்மத்தோட அது டக்குன்னு வந்து வெளியேறிடுது. இத யாரு செய்றா? அதுதான் செய்யுது. இப்படி உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் அதுதான் செய்யுது. அதுதான் இங்க உணர்ந்து கொண்டிருக்கு. அது விழிப்போட இல்லன்னா உடம்பு எப்பயோ செத்து போயிருக்கும். அது விழிப்போட இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கு. அது தூங்குறதில்ல. நமக்கு தான் தூக்கம். அதுக்கு தூக்கம் இல்ல. அது நம்ம தூங்க வச்சுட்டு, நம்ம ஒவ்வொரு பார்ட்டையா சரி பண்ணிக்கிட்டே வருது. அதுதான் இந்த பார்ட்ல இவ்ளோ பிரச்சனைங்கிறத இந்த பெயின் வழியா வெளிக்காட்டி, வெளிய இந்த நோ நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அத நீ பயன்படுத்திக்கன்னு அதுவே பெயின கொண்டு வந்து சொல்லி, அத தீர்க்கிற ஒரு இந்த வழிவகையும் காட்டுது. ஏன்னா, வெளிய இருக்கிறது தான் உள்ளவும் இருக்கு. எப்படி? ஒரு நீர்க்குமிழ் உங்களுக்கு புளிச்சு போன விஷயம் தான். ஆனாலும் அது சரி. ஒரு சர்ஃப் நுர போடும்போது ஒரு குமிழ் குமிழா வரும் இல்லையா? அதுபோல இந்த சின்ன பிள்ளைங்க ஊதும்ல ஒரு குமிழ், நுரை. அப்படியே வரிசையா வந்துட்டே வரும்ல. அதுபோல கலர் கலரா மின்னுற ஒரு குமிழ் அப்படியே மிதந்து வருது. நீங்க கேட்குறீங்க, "எங்க போறப்பான்னு?" "நான் காத்த தேடி போறேன்." "அப்படியா? ஏன்?" "அந்த காத்தோடு கலக்க போறேன்." "ஏன்?" "நான் அந்த காத்துலேருந்து தான் வந்தேன்." "ஓஹோ! அந்த காத்த கலந்துட்டேன்னா காத்தோட கலந்துட்டேன்னா, என் துன்பம், என் வாழ்க்கையோட எல்லாமே சமநிலை அடைஞ்சிரும். ஓ! என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஓ! சரி. அந்த காத்துக்காகத்தான் நான் தேம்பி, தேம்பி, கதறி, கதறி, கண்ணீர் விட்டு அழறேன். ஓ! அப்படியா? எப்பா, நீ காத்துல தான்பா இருக்க. இல்ல, இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க. அப்படியே கலர் கலரா அழகா கோட்டிங்கோட இருக்கான் பாருங்க. நான் எங்க காத்துல இருக்கேன். அப்படின்னு அது சொல்லுது. ஏதேதோ சொல்லி பார்க்குறீங்க. அடுத்தது, டேய் நீ தான்டா அந்த காத்துன்னு அடுத்தது சொல்றீங்க. முன்னாடி சூழ்ந்து இருந்தத சொன்னீங்க. இப்ப அந்த உள்ள அந்த குமிழ்க்குள்ள என்ன இருக்கு? காத்து தானே இருக்கு. அந்த காத்த சொல்றீங்க. டேய் நீ தான்டா அந்த காத்துங்கிறீங்க. அது முழிக்குது. இல்ல, இல்ல. நான் காத்தா இருந்தா, காத்துன்னா என்ன? எங்கும் உள்ளது. எல்லாம் வல்லது. எல்லாம் அறிந்தது. நான் எங்க இத்தனைக்கோண்டா இருக்கேன். நான் எப்படி காத்தாக முடியும்? அதனால தான் நான் காத்தோட கலக்க போறேன். நீ என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. ரைட் ஓகே. இந்தா அப்படின்னு அந்த லேயர அப்படி கையால தொடுறீங்க. என்னவாகுது? உடைஞ்சிருது. இப்ப காற்றோட கலந்துருது. அதோட தேடல் முடிஞ்சு போயிடுது. அதுபோல தான் இங்க அது எப்பொழுதுமே நம்முள் நாமாக அப்படியே தான் இருக்கு. அத தவிர வேற எங்கேயும் இல்ல. ஆனா, நாம போட்ட அவ்வளவு லேயர்கள், பூச்சுகள் எல்லாமே வெளிய இருக்கு. அதனால நமக்கு தெரியல. அத உடைச்சுட்டா தெரிஞ்சிரும். அந்த பிரக்ஞைங்கிறது ஒரு வெளிச்சம்னு வச்சுங்க. எத்தனை உடம்பெடுத்து வந்த அவ்வளோ அழுக்கு இருக்கு. அதுல அவ்வளோ சீக்கிரம் நானும் போகணும்னு என்னென்னமோ தான் போராடுறேன். போக முடியல. ஆமாங்க. போக முடியாதுங்க. எப்படிங்க போகும்? இருக்கிறது ஒரு மனசு. அந்த கெட்ட எண்ணமா வர்றதும் அதே மனசு.
சீச்சீ! இது கெட்ட எண்ணம்னு சொல்றதும் அதே மனசு. அப்ப இந்த கெட்ட எண்ணமே வராம இத அழிக்கணும் இனிமே. இந்த கெட்ட எண்ணத்த அழிச்சுட்டு இனிமே கெட்ட எண்ணம் வராம இத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதும் அதே மனசு. இந்த மனசு எத்தன தலை எடுத்து ஆடும்? என்னதாங்க செய்யறது? இருங்க. பொறுங்க. அவசரம் இல்ல. அப்ப இந்த ஒட்டுமொத்தமா இருக்கிற இந்த லேயரக்கு நம்ம கலைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பிரஞான பிரம்மம். விழிப்போடு இருக்கிறது. 4 பேரு பைக்ல வர்றாங்க. அந்த ரோட்ல திடீர்னு இவனுங்கலாம் இப்படித்தான் வருவானுன்னு தெரிஞ்சே, எப்போதும் நிக்கிற சிக்னல்ல நிக்காம, ஒரு ரோட்ல ஒரு பக்கம் நிக்கிறாங்க. தூரத்துல பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு. உடனடியா சடேர்னு ஒரு யூ டர்ன் அடிச்சு, இந்த சந்து, அந்த சந்து, இந்த சந்தெல்லாம் பூந்து அப்படி வந்துடுறாங்க. இல்லன்னா திரும்பி ஓடி போயிடுறாங்க. அல்லவா? ஏன்? அவரு நிக்கிறாரு, நம்மள புடிச்சுருவாரு, இல்ல ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாரு. அதுபோல நீங்க இருக்கும்போது அது இருக்காது. நீங்க இல்லைன்னா அதெல்லாம் ஆடும். வீட்ல 50 வருஷம் பூட்டி கிடந்த வீடு. இருட்டா இருக்கு. முதல்ல இருட்டெல்லாம் விரட்டி விட்டா தான், நாம அப்புறம் வீட்டுக்குள்ள முடியும்ன்னு, இருட்ட மண்வெட்டியால கொத்தி, கொத்தி, கொத்தி விரட்ட முடியுமா? விளக்கு மாட்டால அடிச்சு, அடிச்சு விரட்ட முடியுமா? ஒண்ணும் வேண்டாங்க. எத்தன 1000 வருஷம் இருட்டா இருந்தா என்ன? என்ன செய்வோம்? ஒரு தீபத்த ஏத்துனா முடிஞ்சு போச்சு. லைட்ட போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. வெளிச்சம் வந்தா இருட்டு காலி. அல்லவா? அப்ப இங்க தேவை அந்த வெளிச்சம். ஆன்மீகம்னா என்னங்க? இதாங்க. தேவை அந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்துட்டா, அது எத்தன வருஷம், எத்தன 1000 நம்ம ஜெனடிக்ல உள்ள பாவப்பதிவு வந்தாலும் போயிடும். போய் தானே அவனும் இருட்டு வெளிச்சம் வந்தா, அவ்வளோதான். அதுபோல இறைவன் உங்களிலிருந்து பிரியலங்கிற முதல்ல ஒரு பார்ட் நீங்க புரிஞ்சுங்க. அவன் தான் உங்களுடைய உணர்வில் உணர்வா இருக்காங்கற 2வது பாயிண்ட் புரிஞ்சுங்க. அவன் நமக்கு இருந்தும் ஏன் தெரியலன்னா, நம்ம மேல நாம போட்டு வச்சிருக்கிற அவ்வளவு குப்பைகள், கூளங்கள் எல்லாம். நம்ம சமுதாயத்தால உருவாக்கப்பட்டது, நம்ம ஜெனடிக்காவும் வந்தது. அப்ப இதுக்கு என்ன தேவை? பிரஜையோடு அந்த விழிப்போடு இருந்தா அதெல்லாம் போயிடும். அப்ப அந்த விழிப்ப பெறுவது எப்படி? அடுத்த கேள்வி. இது இங்க தான் இப்ப தான் ஆன்மீகத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறோம். புரியுதுங்களா? எனக்கு இங்க ஜோதி பார்த்தானே. ஓகே. ஜோதி பார்த்தீங்க. இங்க இந்த நாதம்லாம் வந்துச்சே. ஓகே. இந்த கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம்னு வராம போச்சு. அது வந்துட்டு தான் இருக்கு ஜி. இது ஒரு பக்கம் ஆழ்ந்த அமைதி இருக்கு ஜி. ஆனா இன்னொரு பக்கம் ஏதாவது ஒண்ணு நபுசு வந்துட்டு தான் இருக்கு ஜி. ஓ! இப்ப ஸோ இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் அல்ல. இந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் இல்ல. இந்த வெளிச்சம் ஒரு ஆன்மீகத்தோட முடிவு நிலை அப்படிங்கிறது, முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும்னா, முடிவு நிலைய விட்டுடுங்க. முடிவு நிலைக்கு முன்னாடி முதல் படி, ரோடு நேரா இருந்தா தானே ஒரு காரோ, பஸ்ஸோ பயணப்பட முடியும். இப்படி பள்ளம், அடுத்து ஒரு மேடு, அடுத்து ஒரு பள்ளம், அடுத்து ஒரு மேடு இருந்தா கார் போக முடியுமா? கடவுள் ஒரு புள்ளியில இருக்காரு, நமக்குள்ளன்னு வச்சுங்க. இப்ப நீங்க இந்த புள்ளியில முனையில இருக்கேன்னு வச்சுக்கங்க. இப்ப இடையில ஒரு பள்ளம், ஒரு மேடு, ஒரு பள்ளம், ஒரு மேடுன்னு இப்படியே போயிட்டு இருந்தா எப்ப போய் சேர்றது? அது என்ன சார் பள்ளம், மேடு, பள்ளம், மேடு. வேற ஒன்றும் இல்ல. இன்பம், துன்பம், இன்பம், துன்பம், இன்பம், துன்பம்.
என்ன பண்றான்னா, வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளம், துன்பம். எப்பா! எப்பா! இந்த துன்பத்திலேன்னு நான் எப்படியாவது வெளிய வரணும், வெளிய வரணும், வெளிய வரணும். போராடி, 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 போராடி அப்பாடான்னு வெளிய வந்துட்டோம். மேட்டுக்கு வந்துட்டோம். மேட்டுக்கு வந்த உடனே, அடுத்து பல்ல நோக்கி போக ஆரம்பிச்ச உடனே, திரும்ப என்ன பண்றோம், இல்ல, இல்ல, இல்ல இந்த மேடு வேணும், மேடு வேணும், மேடு வேணும், மேடு வேணும்னு இந்த இன்பம் வேணும், இன்பம் வேணும், இன்பம் வேணும்னு திரும்பவும் இறங்க ஆரம்பிச்சுரும் துன்பத்துல. அடுத்தது கீழ போன உடனே, இந்த துன்பம் போணும், துன்பம் போணும், துன்பம் போணும், துன்பம் போணும்னு இப்ப 2க்கு தான் கடவுள் தேவைப்படுறாரு. துன்பம் போகணும், இன்பம் நிலையா இருக்கணும். இவ்வளோதான். இந்த லாஜிக் புரியுதா? இப்ப சமநிலைனா, பேலன்ஸ்டு லைஃப். எது வருதோ வரலையோ அத பத்தி இல்ல. எந்த ஒன்றாலும் சலனப்படாத அந்த மனோநிலைக்கு போறதுக்கு பேர் தான் சமநிலை. எந்த ஒன்றை நீங்கள் பெற்றாலும், எந்த ஒன்றாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு போறது தான் ரோடு நேரா இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரான ரோட்டுக்கு வராத வரை, திரும்ப திரும்ப பள்ளமேட்லயே குதிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? நான் எப்படி போய் சேர முடியும்? அப்ப இந்த நேரான ரோடு. ரைட். இப்ப மனம் சமநிலையாகறதுக்கு தான் முதல் படி. சமநிலை ஆயிடுச்சா? 60 வருஷம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும் சமநிலை ஆகல. 50 வருஷம் தியானம் பண்றவங்களுக்கும் சமநிலையில நல்லா அமைதியோட இருக்காங்க. கண்லாம் பார்த்தா அவ்வளவு சாந்தமா இருக்கு. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. என்னென்னமோ அனுபவங்கள்லாம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு கவலை வந்தா உடைஞ்சு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு கோவம் வந்தா உச்சத்துக்கு போயிடுறாங்க. திடீர்னு என்னென்னமோ சில விஷயங்கள்லாம் வந்து சிக்கிக்குது. அவங்க சிக்கிக்கிறாங்க. ஏன்? இன்னும் மனதின் வசம் தான் அவங்க இருக்காங்க. கொஞ்ச காலம் மனதின் கைப்பிடியில தப்பிச்சு அவங்க உருவாக்கி வச்ச அந்த தியானத்தோட பவர்ல அங்க இருக்காங்க. புரூஃப் ஒன் பவர்ல பல்லு வலி போச்சு. பல்லு வலி நிரந்தரமா தீர்ந்துருச்சா? தீரல சார். என்ன ஆச்சு? ஒண்ணு பல்ல புடுங்குனா தான் உண்டு சார். போங்க. வேற வழியே இல்ல. வேற வழி இருக்கு. ஏதாச்சும் ஒரு மூலிகை வைங்க. அது வேற. ஆனா, ப வலியே வராம இருக்கிறதுக்கு தான் நிரந்தரமான தீர்வு. எப்போதும் வலியே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் நிரந்தரமான தீர்வு. கொஞ்ச நேரம் தாங்க முடியல வலி, தூக்கம் வரவே மாட்டேங்குது. இந்த பக்கம் கொடையுது, இந்த பக்கம் கொடையுது, உச்சி மண்டையிலேன்னு இதுவரைக்கும் உள்ள கொடைஞ்சு எடுக்குது. எப்ப எப்ப கொஞ்சம் டெம்பரரிக்கு வேணா இந்த புரூஃபன போட்டுக்கிறேன். ஓகே. பேராசிட்டமால் இத போட்டுக்கிறேன். பெயின் கில்லர் போட்டுக்கிறோம். இது போல கொஞ்ச நேரம் நல்லா அமைதிக்குள்ள ஆழமா என்னென்னமோ பண்றோம். ஆனா, மத்த நேரம்லாம் என்ன பண்றோம்? இந்த தியானத்த விட்ட பிறகு, அப்படியே அது என்னவாயிடுது? மெல்ல கொஞ்ச நேரத்துல நம்முடைய பழைய நிலைக்கு வந்துருது. திரும்பவும் ஓடி ஒன்ற உருவாக்குறோம். அது அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அப்புறம் திரும்பவும் வந்துருது. இப்ப வாழ்நாள்ல திரும்ப, 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 திரும்ப இது அப்படியே பெர்மனன்ட்டா இருக்குன்னு தொரத்தி, தொரத்தி பிடிச்சுட்டு நிக்கிறோம். அல்லவா? சரிங்க. இப்ப ஆன்மீகம் அப்படின்னா, முதல்ல நிம்மதியாக இருப்பதுக்கு இன்னொரு பேர் தான் ஆன்மீகம். நிம்மதினா என்னங்க? அது எப்படி அடையிறது? அப்பா! ஒரு ஆறு கடல்ல அடையிறது போல. ஸ் ஐயா, இந்த வசனங்கள்லாம் வேண்டாம் ஐயா. வேற? இன்பமோ, துன்பமோ, எது வந்தாலும் சரி. நமக்குள்ள அந்த எந்த ஒன்றின் பாதிப்பும் இல்லாம இருந்தா, அந்த இடம் தான் நிம்மதி. நீங்க எப்ப இன்பத்தால சந்தோஷப்படுறீங்களோ, அப்ப சீக்கிரம் துன்பத்தால துக்கப்படுவீங்கன்னு அர்த்தம். 2மே மனதின் வெளிப்பாடு தான். ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் இது. இது இல்லாம ஒரு நாணயம் இல்ல. ஒரு நாணயம், காயின் அப்டின்னா 2 பக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆ நீங்க இன்பத்த பிடிச்சுக்கிட்டே நின்னா, இன்னொரு பக்கம் துன்பத்துக்கு வந்தாகணும். துன்பத்த பிடிச்சுட்டே நின்னா, இன்னொரு பக்கம் இன்பத்துக்கு வந்தாகணும். அப்ப
ஒரு சாரு ஒரு பெண்டுலும் போல தான். இந்த கடிகாரத்தில அந்த காலத்தில பெண்டுலும் வச்சிருப்பாங்க. ஒரு மணி. இந்த பக்கம் ஆடும், அடுத்தது இந்த பக்கம் ஆடும். ஒரு ஊஞ்சல் போலன்னு வச்சுங்களேன். ஊஞ்சல். இந்த முனைக்கு வருது இன்பம். ஆனா, அங்கேயே நிக்காது. ஒரு செகண்ட் தான். அப்புறம் சர்ருன்னு இழுத்து எவ்வளோ வேகமா இன்பத்துக்கு வந்துச்சோ, அடுத்து நேரா இந்த பக்கம் துன்பம். அங்கேயே நிக்காது. அடுத்து ஒரு இன்பம். ஆக, இப்படி வந்துகிட்டு, போயிட்டே இருக்கிற அந்த மனசு தாண்டி, சதா எப்போதும் இந்த இன்பங்களால, துன்பங்களால பாதிக்கப்படாத மனோநிலையை, உணர்வு தளத்தை பெறுவது தான் நிம்மதி. இந்த நிம்மதிய முதல்ல உணர்ந்தா தான் நீங்க ஆன்மீகத்தோட அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும். சரிங்களா?